ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாலை 5 மணி நிலவரப்படி மதுரை மாவட்டம் சோழவந்தானில் 74% வாக்குப்பதிவாகி இருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி மதுரை மாவட்டம் சோழவந்தானில் 74% வாக்குப்பதிவாகி இருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி மதுரை மாவட்டம் சோழவந்தானில் 74% வாக்குப்பதிவாகி உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போட்டியிடக்கூடிய தொகுதி, அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடக்கூடிய தொகுதி உட்பட மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் சோழவந்தான் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 74% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சோழவந்தானை பொறுத்தவரை காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மாலை 5 மணி நிலவரப்படி 74% வாக்குப்பதிவை எட்டி இருக்கக்கூடிய மதுரையினுடைய ஒரு சட்டப்பேரவை தொகுதியாக சோழவந்தான் இருக்கின்றது. வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு 45 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அதற்கு உள்ளாக வாக்குப்பதிவு மையங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிப்பதற்கான அந்த அனுமதி வழங்கப்படும். இன்னும் சற்று நேரத்தில் ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற விவரத்தை நாம் பார்க்க போகின்றோம். எனவே அது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு பதிலை தரக்கூடும். ஏனென்றால் ஏற்கனவே 3 மணி நிலவரப்படி 4 கோடி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது பதிவான வாக்குகளை காட்டிலும் அந்த நேரத்திற்கான வாக்குப்பதிவிலே கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். கடந்த முறை ஒட்டுமொத்தமாக 4,59,00,000 அளவு வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்த முறை அதை காட்டிலும் கூடுதலாக வாக்குகள் பதிவாக கூடும் என்ற சூழ்நிலையில் தான் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன, மொத்தம் இருக்கக்கூடிய 5,73,00,000 வாக்குகளில் எவ்வளவு வாக்குகளை நெருங்கி போக போகின்றது தமிழகத்தினுடைய வாக்குப்பதிவு என்ற விவரத்தை இன்னும் சில வினாடிகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரை யாரும் எதிர்பாராத அளவிற்கு தமிழகத்திலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் 80% அதிகமாக வாக்குகள் பதிவாகின்றன எனும் பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தும். ஒவ்வொரு முறையும் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக சிலர் உருவாக முனைவார்கள், நாங்கள் மாற்றாக வந்திருக்கின்றோம் என்று சொல்வார்கள். ஆனால் வாக்கு அரசியலில் தேர்தல் களத்திலே எந்த தாக்கத்தையும் தமிழகத்திலே 3வது அணி என்ற ஒன்று 70கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்தியது கிடையாது. 96 தேர்தல் உட்பட பல கட்டங்களாக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இங்கே இருமுனையாகத்தான் போட்டி இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை அதில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா என்ற கேள்வியை இந்த வாக்குப்பதிவினுடைய இறுதிக்கட்டம் நெருங்க பல தரப்பினரும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. பல தொகுதிகளிலே இப்பொழுதே 80% வாக்குப்பதிவு நெருங்கி இருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். ஊரக பகுதி மட்டுமல்ல, நகர்ப்புற பகுதியிலும் கூட, குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களிலும் கூட பெரிய அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே ஒரே சீராக அனைத்து தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பதிவாகும் பொழுது அது 3வதாக ஒரு அரசியல் சக்தி தமிழகத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு அச்சாரமாக இந்த வாக்குப்பதிவை பார்க்க முடிகின்றதா என்ற ஒரு கேள்வியையும் பலரும் முன்வைத்து வருகின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த SIR பணிக்கு பிறகாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக வாக்காளர்களின் சதவீதம் அதிகரித்திருக்கின்றது என்று அர்த்தம் கொள்ள முடியும் என்றாலும் கூட உண்மையான அர்த்தம் அதிலிருந்து சற்று மாறுபட்டதாகவும் இருக்கக்கூடும். ஏனென்றால் SIR மூலமாக என்ன நடந்தது? SIR மூலமாக வாக்காளர்களில் ஒரு சில வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அவர்கள் இரட்டை பதிவு கொண்டவர்களாக இருந்தார்கள். இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்படாமல் இருந்தது. முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களை நீக்கிய பிறகு கடந்த முறை பதிவான அதே வாக்குகள் மீண்டும் பதிவாகும் பொழுது வாக்குப்பதிவு சதவீதம் உயரக்கூடும். ஏனென்றால் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை SIRக்கு பிறகு குறைந்திருக்கின்றது. எனவே கடந்த முறை வாக்களித்த அதே வாக்காளர்கள் வாக்களிக்கும் பொழுது, அதாவது போன முறை 73% இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இந்த முறை ஒரு 80% வரை நெருங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.